विविक्तसेवी लघ्वाशी यतवाक्कायमानसः ध्यानयोगपरो नित्यं वैराग्यं समुपाश्रितः अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं परिग्रहं विमुच्य निर्ममः शान्तः ब्रह्मभूयाय कल्पते. தூய்மையான அறிவுடன் கூடிய எளிய சாத்விக அளவான உணவு அருந்துபவனாக ஒலி முதலிய புலன்நுகர் பொருட்களை துறந்து தூய்மையான இடத்தில் தனித்திருந்து சாத்விகமான உறுதியோடு உள்ளத்தையும் புலன்களையும் அடக்கி மனம், வாக்கு, உடல் இவற்றை தன் வசத்தில் நிறுத்தி வெறுப்பு வெறுப்புகளை முற்றிலும் அழித்து திடமான வைராக்கியத்தை அடைந்தவனாகவும் அகங்காரத்தை, வலிமையையும், கர்வத்தையும், காமத்தையும், கோபத்தையும், சொத்து சேர்த்தலையும் நீக்கி எப்பொழுதும் தியான யோகத்தில் நிலைத்திருந்து மமக்காரமற்று சாந்தியோடு கூடியவனாக உள்ளவன் சத் சித் ஆனந்தமயமான பரபிரம்மத்தில் இரண்டர கலப்பதற்கு தகுதி பெறுகிறான். ब्रह्मभूतः प्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. சத் சித் ஆனந்தமயமான பிரம்மத்தில் ஒன்றிய மன தெளிவுடைய யோகி எதற்கும் வருந்துவதில்லை, எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அனைத்து பிராணிகளிடமும் சம பாவனையோடு இருந்து கொண்டு என்னுடைய உயர்ந்த பராபக்தியை பெறுகிறான். மாமபிஜானாதி யாவான்யஸ்சாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். அந்த பராபக்தியின் மூலம் அவன் பரமாத்மாவான என்னை யார் என்று, எத்தன்மையானவன் என்றும் உண்மையில் உள்ளது உள்ளபடியே தத்துவ ரீதியாக அறிகிறான். அந்த பராபக்தியின் மூலம் என்னை தத்துவ ரீதியாக அறிந்து அங்கனமே என்னிடம் ஐக்கியமாகிறான். சர்வகர்மாண்யபி சதா குர்வாணோ மத்வ்யபாஸ்ரயः மத்ப்ரசாதாதவாப்னோதி சாஸ்வதம் பதமவ்யயம். என்னையே புகழாக கொண்ட கர்மயோகி எல்லா கர்மங்களையும் எப்பொழுதும் செய்து கொண்டிருப்பினும் எனது அருளால் நிலையான என்றுமுள்ள அழியாத பரமபதத்தை அடைகிறான். சேதசா சர்வகர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பரஹ புத்தியோகமுபாஸ்ரித்ய மச்சித்தः சததம் பவ. எல்லா கர்மங்களையும் மனப்பூர்வமாக என்னிடம் அர்ப்பணம் செய்து அப்படியே சமபுத்தியாகிற யோகத்தை கடைபிடித்து என்னையே அடைக்கலமாக கொண்டு மேலும் எப்பொழுதும் என்னிடம் உள்ளம் பதித்தவனாக இருப்பாயாக. மச்சித்தः சர்வதுர்காணி மத்ப்ரசாதாத் தரிஷ்யசி அத சேத்வமஹங்காராத் நஷ்ரோஷ்யசி வினங்க்ஷ்யசி. என்னிடமே உள்ளம் பதித்தவனாக நீ எனது அருளால் எல்லா இன்னல்களையும் எளிதாக கடந்து விடுவாய். மேலும் அகங்காரத்தின் காரணமாக என்னுடைய சொற்களை கேளாவிட்டால் அழிந்து போவாய், அதாவது பெருநிலை பெறமாட்டாய். யதஹங்காரமாஸ்ரித்ய நயோத்ஸ்ய இதி மன்யசே மித்யைஷ வ்யவசாயஸ்தே பிரகிருதிஸ்த்வாம் நியோக்ஷ்யதி. எந்த அகங்காரத்தின் வசப்பட்டு நீ நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறாயோ உன்னுடைய இந்த தீர்மானம் பொய்யானது. ஏனெனில் உன்னுடைய இயல்பு உன்னை வலுவில் போரில் ஈடுபடுத்தும். ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தः ஸ்வேன கர்மணா கர்த்தும் நேஷ்சசி யன்மோஹாத் கரிஷ்யஸ்ய வசோபி தத். குந்தியின் மைந்தனே, நீ மயக்கத்தின் காரணமாக எந்த செயலை செய்வதற்கு விரும்பவில்லையோ அதையும் உன்னுடைய இயல்பான கர்ம வினையினால் கட்டுப்பட்டு உன் வசம் இழந்து செய்ய போகிறாய்.
ईश्वरः सर्वभूतानां हृद्देशेऽर्जुन तिष्ठति भ्रामयन् सर्वभूतानि யந்த்ராரூடானி மாயையா. அர்ஜுனா, உடல் என்கின்ற எந்திரத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட அனைத்து பிராணிகளையும் அந்தர்யாமியாகிய பகவான் தன்னுடைய மாயையினால் அவர்கள் கர்ம வினைக்கேற்றவாறு சுழலச் செய்து கொண்டு அனைத்து பிராணிகளுடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத்ப்ரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். பரதகுல தோன்றலே, நீ எவ்வகையிலும் அந்த பரமேஸ்வரனையே தஞ்சம் அடைவாயாக. அந்த பரமாத்மாவின் அருளினால் நீ உயர்ந்த அமைதியையும் நிலையான பரமபதத்தையும் அடைவாய். இதி தே ஞானமாக்யாதம் குஹ்யாத்குஹ்யதரம் மயா விம்ருஷ்யைததசேஷேண யத்தேக்ஷசி ததா குரு. இவ்வாறு மறைபொருளுக்கெல்லாம் மறைபொருளான ஞானம் என்றால் உனக்கு கூறப்பட்டது. இப்பொழுது நீ ரகசியமான இந்த ஞானத்தை முழுமையாக நன்கு ஆராய்ந்து எப்படி விரும்புகிறாயோ அப்படியே செய். சர்வகுஹ்யதமம் பூயः ஷுணு மே பரமம் வசः இஷ்டோசி மே திருடமிதி ததோ வக்ஷ்யாமி தே ஹிதம். மறைபொருளுக்கெல்லாம் மறைபொருளான என்னுடைய மேலான ரகசியமான உரையை மீண்டும் கேள். எனக்கு நீ மிகவும் உற்ற நண்பனாக இருக்கிறாய். ஆகையால் மேலான நன்மை பயக்கும் என்ற கருத்தோடு இந்த உரையை நான் உனக்கு கூறுவேன். மன்மனா பவ மத்பக்தः மத்யாஜீ மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே. அர்ஜுனா, நீ என்னிடமே மனதை செலுத்து, என்னிடமே பக்தி கொண்டிரு, என்னையே வழிபடு, என்னையே வணங்கு. இப்படி செய்வதால் நீ என்னையே அடைவாய். இதை நான் உனக்கு உண்மையென உறுதி கூறுகிறேன். ஏனெனில் நீ எனக்கு மிகவும் அன்புக்குரியவனாய் இருக்கிறாய். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யः மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. தர்மங்கள் அனைத்தையும், அதாவது கடமைகள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக. நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன், வருந்தாதே. இதம் தேனா தபஸ்காய நா பக்தாய கதாச்சன ந சாசுஷ்ரோஷவே வாச்யம் ந ச மாம்யோப்யசூயதி. உனக்கு கூறப்பட்ட இந்த ரகசியமான கீதோபதேசத்தை ஒருபோதும் தவம் இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, பக்தி இல்லாதவனுக்கு சொல்லக்கூடாது, கேட்க விரும்பாதவனுக்கும் சொல்லக்கூடாது. எவன் என்னிடம் குறை காண்கிறானோ அவனுக்கு ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது. இமம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யத்ய சம்சயः. எந்த மனிதன் என்னிடம் உயர்ந்த பிரேம பக்தியை செய்து இந்த உயர்ந்த ரகசியமான கீதா சாஸ்திரத்தை என்னுடைய பக்தர்களுக்கு சொல்லுவானோ அவன் என்னையே அடைகிறான். இதில் சந்தேகமே இல்லை. ந ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்சின்மே பிரியக்ருத்தமஹ பவிதா ந ச மே தஸ்மாத் அன்யஃப் பிரியதரோ புவி. அந்த பக்தனை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமான காரியத்தை செய்யக்கூடியவன் மனிதர்களில் எவனும் இல்லை. அப்படியே பூமியில் அவனை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவன் வேறொருவன் இருக்கப் போவதும் இல்லை.
अध्येष्यते च इमं धर्म्यां संवादमावयोः ज्ञानयज्ञेन तेनाहम् इष्टः स्यामिति मे मतिः. எந்த மனிதன் இந்த தர்மமயமான நம் இருவருடைய உரையாடலான கீதா சாஸ்திரத்தை கற்பானோ அவனாலும் நான் ஞானம் வேள்வியினால் வழிபட்டவனாக ஆவேன் என்பது என்னுடைய கருத்து. ஸ்ரத்தாவானனசூயஷ்ச ஷృణுயாதபி யோ நரஹ சோபி முக்தः சுபான் லோகான் பிராப்னுயாத் புண்ணியகர்மணாம். எந்த மனிதன் நம்பிக்கையுடனும் குறை காணாதவனாகவும் இந்த கீதா சாஸ்திரத்தை கேட்கவாவது செய்வானோ அவனும் பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அடையும் சிறந்த புண்ணிய உலகங்களை அடைவான். கச்சிதேதத் ஸ்ருதம் பார்த்த த்வயைகாக்ரேண சேதசா கச்சிதஜ்ஞான சம்மோஹः பிரணஷ்டஸ்தே தனஞ்சய. பார்த்தா, இந்த கீதா சாஸ்திரம் உன்னால் ஒன்றுபட்ட மனதோடு கேட்கப்பட்டதா? அர்ஜுனா, அஞ்ஞானத்தினால் உண்டான உன் மோகம் அழிந்து விட்டதா? அர்ஜுன உவாச நஷ்டோ மோஹஸ்மிருதிர்லப்தா த்வத்ப்ரசாதாத் மயாச்யுத ஸ்திதோஸ்மி கதசந்தேஹः கரிஷ்யே வசனம் தவ. அர்ஜுனன் சொன்னார், அச்சுதா, உங்கள் அருளால் எனது மோகம் அழிந்தது, மேலும் என்னால் ஞான ஒளி பெறப்பட்டது. இப்பொழுது நான் சந்தேகமற்றவனாக உறுதியாக இருக்கிறேன். ஆகையால் உங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன். சஞ்சய உவாச இத்யஹம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய ச மகாத்மனः சம்வாதமிமமஸ்ரௌஷம் அத்புதம் ரோமஹர்ஷணம். சஞ்சயன் சொன்னார், இவ்வாறு நான் பகவான் ஸ்ரீ வாசுதேவருக்கும் மகாத்மாவான பார்த்தனுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த அற்புதமான உட்பொருள் கொண்ட புல்லரிக்கக்கூடிய உரையாடலை கேட்டேன். व्यासप्रसादात् श्रुतवान् एतद्गुह्यमहं परं योगं योगेश्वरात् कृष्णात् साक्षात् कथयुतः स्वयम्. ஸ்ரீ வியாச பகவானுடைய அருளினால் தெய்வீக பார்வை பெற்ற நான் உயர்ந்த ரகசியமான இந்த யோகத்தை அர்ஜுனனை குறித்து சொல்லுகின்ற சாக்ஷாத் யோகேஸ்வரனுமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாக கேட்டேன். ராஜன் சம்ஸ்மிருத்ய சம்வாதமிமமத்புதம் கேசவார்ஜுனயோஃப் புண்ணியம் ஹ்ருஷ்யாமி ச முஹுர்முஹுः. அரசே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த இந்த ரகசியமான நன்மை தரக்கூடிய அற்புதமான உரையாடலை நினைத்து நினைத்து நான் மீண்டும் மீண்டும் மகிழ்கிறேன். சம்ஸ்மிருத்ய ரூபமத்யத்புதம் ஹரே விஸ்மயோ மே மகான் ராஜன் ஹ்ருஷ்யாமி ச புனః புனः. அரசே, பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ஹரியின் மிகவும் அற்புதமான அழகான அந்த திருவுருவையும் நினைத்து நினைத்து என்னுடைய மனதில் பெருவியப்பு உண்டாகிறது. மேலும் நான் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன். யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீர்விஜயோ பூதே த்ருவானீதிர்மதிர்மம. அரசே, இங்கு நான் என்ன சொல்லப் போகிறேன்? எங்கு யோகேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் எவ்விடத்தில் காண்டீவம் ஏந்திய அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அவ்விடத்தில் மகாலட்சுமியும் வெற்றியும் ஐஸ்வர்யமும் நிலைத்த நீதியும் இருக்கும் என்பது என்னுடைய கொள்கை. ஓம் தத் சத.
इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे मोक्षसंन्यासयोगो नाम अष्टादशोऽध्यायः। ஓம் தத்சத். பிரம்ம வித்யை, யோகசாஸ்திரம், உபனிஷத் எனப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் மோக்ஷ சந்நியாச யோகம் என பெயர் படைத்த 18வது அத்தியாயம் நிறைவுற்றது. ஸ்ரீமத் பகவத்கீதை ஆனந்த சின்மயமான 6 வித ஐஸ்வர்யம் நிறைந்த சராச்சரமெல்லாம் வணங்குகின்ற பரம புருஷோத்தமனான சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திருவாய் மலர்ந்தருளியதாகும். இது அளவற்ற ரகசியங்கள் நிறைந்தது. பேரருளாளனான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கிருபையினால்தான் ஓரளவாவது இதன் ரகசியம் துலங்குகிறது. கீதை கற்பவர் பரம ஸ்ரத்தையும் பிரேமமயமான தூய பக்தியையும் தம் உள்ளத்தில் கொண்டு பகவத்கீதையை மனனம் செய்ய வேண்டும். எவர் இப்படி செய்கிறார்களோ அவருக்குத்தான் பகவத் கிருபையினுடைய நேரடி அனுபவம் வாய்க்க கீதையின் ஸ்வரூபத்தில் ஓர் ஒளிக்கீற்றினால் வெளிச்சம் பெற முடியும். ஆகவே தம் மேன்மையை விரும்புகின்ற ஆண்களும் பெண்களும் தலை சிறந்த பக்தரான அர்ஜுனனை முன்னோடியாக கொண்டு முதலில் நமக்கு அர்ஜுனனை போன்று தெய்வீக சாத்வீக சம்பத்துகளை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் பக்தியுடனும் கீதையை கேட்பது, மனனம் செய்வது, படிப்பது முதலியன மேற்கொண்டு பகவானின் ஆணைப்படி முனைப்புடன் சாதனைகளில் ஈடுபட வேண்டும். இவ்விதம் செய்து வருபவர்களுக்கு உள்ளத்தில் தினந்தோறும் பரமானந்தத்தை அளிக்கக்கூடிய இணையற்ற தெய்வீக கருத்துக்களின் எழுச்சிகள் தோன்றும். அவர்கள் முற்றிலும் தூய்மையான உள்ளம் பெற்று பகவானுடைய உலகியலுக்கு அப்பாற்பட்ட கருணாமுகத்தின் ரசத்தை அனுபவித்து விரைவில் பகவானையே அடைந்து விடுகிறார்கள்.